அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வீடியோல நாம இஸ்லாத்தோட ஒரு கடமையான ஹஜ் பத்தின சில தகவல்களை பத்தி தான் பார்க்க போறோம். சபானா என்ற சகோதரி கேட்டிருக்காங்க, அப்பா மௌத்தாயிட்டாரு, அவருக்காக நான் உம்ரா செய்யலாமா அப்படின்னும், அம்மா வேற நாட்டுல இருக்காங்க, அவங்களுக்காக நான் உம்ரா செய்யலாமா அப்படின்னும் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சகோதரியோட கேள்விகளுக்கு இஸ்லாம் தரக்கூடிய பதில் என்னன்னு ஆதாரத்தோட பார்ப்போம் வாங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக சில ஆதாரங்களை இங்க பதிவிட வேண்டியிருக்கு. முதல் ஆதாரம், ஜுஹைனா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என் தாய் ஹஜ் செய்வதாக நேர்ந்து அதை நிறைவேற்றாமல் இறந்து விட்டார், அவர் சார்பாக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர் சார்பாக நீ ஹஜ் செய், உன் தாய்க்கு கடன் இருந்தால் நீதானே அதனை நிறைவேற்றுவாய், எனவே அல்லாஹ்வின் கடனை நிறைவேற்றுங்கள், கடன்கள் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ் அதிகம் உரிமை படைத்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க புகாரியிலே 1852வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மற்றொரு அறிவிப்பிலே கஸ்கம் கோத்திரத்தினை சேர்ந்த ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களின் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி உள்ளான், ஆனால் எனது வயது முதிர்ந்த தந்தையால் பயணிக்க முடியாது, எனவே நான் அவருக்கு பகரமாக ஹஜ் செய்யலாமா என கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். இந்த அறிவிப்பினை அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க புகாரியிலே 1513வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஹஜ் கடமையாக இருந்து அவரால் அதனை நிறைவேற்ற முடியாமல் இருந்தாலோ அல்லது ஹஜ் செய்ய நேர்ச்சை வைத்துவிட்டு இறந்து விட்டாலோ அவர்களுக்காக அவர்களது பிள்ளைகள் ஹஜ் கடமையை நிறைவேற்றலாம் என்பது விளங்குகிறது. ஆனால் சகோதரி உம்ரா பத்தி கேட்டிருக்காங்க. உம்ரா பத்தின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்கும் போது இந்த ஹதீஸ் கண்ணில் பட்டுச்சு. அபூ ரஸீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, எனது தந்தை வயது முதிர்ந்து பெரியவராக இருக்கிறார், அவரால் ஹஜ் செய்யவோ உம்ரா செய்யவோ பயணிக்கவோ முடியாது, நான் என்ன செய்ய என்று கேட்க, உனது தந்தைக்காக நீ ஹஜ் செய்து கொள், உம்ராவும் செய்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே 852வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது முதலில் பார்த்த 2 ஹதீஸையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோமே ஆனால் ஹஜ் தான் ஒருவருக்கு இஸ்லாத்தின் கடமை. ஒருவருடைய கடமையோ அல்லது நேர்ச்சையோ நிறைவேற்றுவதுதான் இஸ்லாத்தின் அனுமதி உண்டு. உம்ரா கடமை கிடையாது. உம்ரா செல்ல வேண்டி யாரும் நேர்ச்சையும் வைக்க மாட்டார்கள். ஆக ஹஜ்ஜுடன் கூடிய உம்ரா வேண்டுமானால் ஒருவருக்காக மற்றொருவர் நிறைவேற்றலாமே தவிர தனியாக உம்ராவை மட்டும் ஒருவருக்காக மற்றொருவர் நிறைவேற்ற முடியாது. இதுதான் சகோதரியின் கேள்விக்கு இஸ்லாம் தரக்கூடிய பதில். இது மாதிரி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோக்கள்ல அதுக்கான பதில பதிவிடுறேன். ஆக கடமையான ஹஜ்ஜினை நிறைவேற்ற நமக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.